Hi friends, welcome to my channel. நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சில டைம்ல சாப்பிடுவோம். அப்ப இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ்ல நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சு தூக்கி போடாம இதை யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணலாம். இது நம்ம ஹோல்சேல் கடையில தனியா போய் வாங்கும்போது இதோட ரேட் வந்து 4 rupees வருது ஒண்ணு. நம்ம இது வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இது யூஸ்ஃபுல்லா மாத்தலாம். இந்த ஃபுட் கண்டெய்னர் எடுத்துருக்கு. இந்த ஃபுட் கண்டெய்னர் வந்து ஒரு த்ரெட் சுத்திக்கலாம் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக ஒரு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு காமிக்கிறேன். ஃபோம் சீட் சின்னதாக ரவுண்டா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இதுல ஒட்டிக்கலாம். இப்ப இந்த ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்மெல்லு ஜாஸ்தியா இருக்கும். சில பேத்துக்கு வந்து இருமலை ஏற்படுத்தும். அதனால முகக்கவசம் அணிஞ்சிட்டு நீங்க இது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் சேஃப். எந்த கம் யூஸ் பண்ணாலும் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கையில பட்டா ஒண்ணும் ஆகாது. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி கை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் கண்டெய்னர்ல த்ரெட் சுத்தி இருக்கேன். அதுல இது வந்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லா பினிஷ் பண்ணிருக்கிறேன். த்ரெட் சுத்தி இருக்கேன். இதுல வந்து இந்த டிசைன் வந்து ஓரத்துல இங்க வச்சிருக்கிறேன். கீழையும் வச்சிருக்கிறேன். ஃபோம் சீட் வந்து அடியில வந்து பினிஷிங்காக வச்சிருக்கேன். மேல ஒரு ஃபோம் சீட் கட் பண்ணி கைப்பிடி மாதிரி வச்சிருக்கேன். மேக்கப் செட்ஸ் எல்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம். ஹேர் கிளிப்ஸ், ரப்பர் பேண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இதுல வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கூட இதுல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டெக்கரா கூட நம்ம இதைய யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்கு பாருங்க. சின்ன சைஸ்ல ஒரு மூடி எடுத்திருக்கேன். டூத் பிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப இந்த டூத் பிக்கை இந்த ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இதுல நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டூத் பிக் இப்படி ஒட்ட வச்சாச்சு. இப்ப இந்த பீட்ஸை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவுட்டர்ல ஃபோம் சீட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். கீழையும் பினிஷிங்காக ஃபோம் சீட் சுத்திக்கலாம். இப்ப இது பினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன். மேல ஃபோம் சீட் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே ஃபோம் சீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேக் சைட்லயும் ஃபோம் சீட் ஒட்ட வச்சிருக்கேன். இங்கேயும் பினிஷிங்காக த்ரெட் போட்டிருக்கேன். இங்க டெக்கரேஷனுக்காக ரோஸ் ஃபிளவர் வச்சிருக்கேன். இந்த மூடியும் டூத் பிக்கு யூஸ் பண்ணி இனி ஒரு டிசைன் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். இப்போ மைக்ரோம் த்ரெட் எடுத்திருக்கிறேன். டூத் பிக் வந்து ஒட்ட வச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து பண்ணி காமிக்கிறேன். த்ரெட் இப்படி உள்ள விட்டுட்டு ஒன்னு விட்டு ஒன்னு நம்ம இந்த த்ரெட்டை சுத்திக்கலாம். இதை சுத்திட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒயிட் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிருக்கிறேன். கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணிருக்கிறேன். நானு இந்த டிசைன் நான் வந்து எப்படி பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கிச்சன்ல கூட ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலுக்கு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாருங்க, இனி ஒரு டிசைன் பண்ணிருக்கிறேன். கீழே ஃபோம் சீட் ஒட்ட வச்சிருக்கிறேன். மேல வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிருக்கிறேன். இப்ப இதுல ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கிச்சன்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். காயின்ஸ்ல கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கூட இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியால பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலுக்கு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். கண்ணாடி வளையல் இல்லைன்னா பிளாஸ்டிக் வளையல் எது வேணா எடுத்துக்கோங்க.
அதில் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அதையெல்லாம் ஸ்டிக் பண்ணிடலாம். அதில் வந்து பீட்ஸ் டெக்கரேஷனுக்காக ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நான் அது எப்படி பண்ணியிருக்கிறேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஃபோம் சீட் வந்து ஒரு அட்டையில் ஒட்ட வச்சு அதில் பீட்ஸ் ஒட்ட வச்சுருக்கிறேன். கீழே அதே மாதிரி அட்டையில் ஃபோம் சீட் ஒட்ட வச்சுருக்கிறேன் ஃபினிஷிங்காக. இதில் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கூட நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் டெக்கரா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் டேக்கு ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து டேபிள் மேலே அழகாக டெக்கரேட்டிவாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, பென்சில் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் குக்கர் கேஸ்கெட் தான் எடுத்துருக்கேன். அதில் சாட்டின் ரிப்பனை வந்து சுற்றி வச்சிருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம துணி காய போட்ட கிளிப்புகள் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். அதையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டீஸோட கேட்ச் கிளிப்பெல்லாம் கூட இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து டவல் ஹோல்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணி உள்ளன் த்ரெட் சுற்றி இருக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இது டவல் ஹோல்டரை யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். கிச்சனில் டவல் ஹோல்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதைய சாரி கூட நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.